கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான முழுமையான புத்தாண்டு பலனை தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வரக்கூடிய தமிழ் வருடமான பராபப வருடத்தில் கோட்சார ரீதியாக ஏற்படக்கூடிய கிரக அமைப்புகளால் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னன்றது பற்றி தானுங்க ஆணித்தரமாகவும் ஆதாரபூர்வமாகவும் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வருடத்தில் கோட்சார ரீதியாக ஏற்படக்கூடிய கிரக அமைப்புகள் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு சில சாதகமான பலனையும் தரப்போகுது, அதே அளவுக்கு பாதகமான பலனையும் தரப்போகுது. எந்த மாதத்தில் எந்த மாதிரியான மாற்றங்கள் வரப்போகுதுன்றது பற்றி தானுங்க முழுமையாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். தயவு செய்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. பட்டம் பார்த்து பயிர் செய்யணும். நினச்ச நேரத்தில் நினச்ச விதையை விதைச்சிட முடியாது. அப்படி விதைச்சோம்னா விதைச்ச விதை என்னவோ அது விளைஞ்சிரும், விளைஞ்சது வீடு சேராது. அதனால் கும்பராசியில் பிறந்தவங்க தயவு செய்து இந்த வருடத்தில் ஒரு செயல் செய்கிறீங்கன்னா ஒரு முறைக்கு 2 முறை யோசனை பண்ணி செய்யுங்க. தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் குரு பகவான், தனகாரகனும் அவர் தான். லாபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு 6வது பாவகத்தில் மறைவு ஸ்தானத்துக்கு வரக்கூடிய வருடம் இந்த வருடம். ஜூன் மாதம் 1ஆம் தேதின்னு நினைக்கிறேன் குரு பகவான் பயிற்சி அடைகிறது. நினைக்கிறது இல்லை, உண்மை அதுதான். நமக்கு வாக்கிய பிரகாரம் பார்த்திங்கன்னா நமக்கு மே மாதத்துலேயே மே மாதம் 23 தேதியில் வாக்கிய பிரகாரம் குரு மாறிடும். ஜூன் மாதம்தான் திருக்கணித பிரகாரம் மாறப்போகுது. தனஸ்தானாதிபதி 6வது பாவகத்தில் மறைவு ஸ்தானத்துக்கு போய் 12வது பாவகம் சொல்லக்கூடிய உங்கள் ராசிக்கு 12வது பாவகத்தை பார்ப்பதால் விரைய செலவுகள் நிறைய நடக்கும். யாருக்கிட்டையாவது காசு பணத்தை கொடுக்கறது, இல்லை அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு ஏதாவது ஒரு ஆன்லைன்லேயோ அல்லது நண்பர்கள்கிட்டையோ அல்லது சொந்தக்காரங்கக்கிட்டேயோ காசு பணம் கொடுத்தீங்கன்னா நிச்சயம் சொல்கிறேனுங்க, பணத்தை மட்டும் இழக்க மாட்டீங்க, அந்த உறவையும் இழந்துடுவீங்க. இந்த ஒரு விஷயம் தயவு செய்து மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் செயல்படுங்க. அதே மாதிரி இந்த வருடத்தில் வரக்கூடிய சாதகமான விஷயமெல்லாம் நிறையா இருக்குதுங்க. அதை பற்றி உங்களுக்கு முழுமையாக சொல்லிக்கிறேனுங்க. உங்கள் ராசியாதிபதி சனி பகவான் ராசிக்கு 2வது பாவகத்தில் இருந்ததால் ஒரு சிலருக்கு கணவன் மனைவிக்குள்ளார கருத்து வேறுபாடு ஏற்பட்டுக்கிட்டு இருக்கும். செய்யக்கூடிய வேலையில் சங்கடங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். யாரோ பிழைக்கிறதுக்கு நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேனுங்க, உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லாமல் இருக்கிறேனுங்க, வாழ்க்கைக்கு ஏற்ற வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறேனுங்க, ஏதோ ஒரு மிஷின் வாழ்க்கை நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேனுங்கன்னு சொல்லக்கூடிய கும்பராசியில் பிறந்தவங்க நிறைய பேர் இருக்க தான் செய்கிறீங்க. ஏன்னா கும்பராசியில் பிறந்தவங்க இந்த காய்க்கிற மரம் தான் கல்லடி போட்டுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்காக வாழ்கிறாங்களோ இல்லையோ, அவங்கள சார்ந்தவங்களுக்காக வாழ்கிற குணம்தான் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு அதிகம். இந்த குரு மாறுறாரு. இந்த குரு மாறுறதுனால பொருளாதார ரீதியாக ஏதாவது ஒரு விஷயத்தில் சிக்க வச்சிருவார், காசு பணம் கொடுத்தான்னு சொன்னேன். அதே குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் உருவாக்கும். கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரிவினைகள் எல்லாம் சரிப்படுத்தி விடும். வேலை வாய்ப்பில் நிம்மதி சந்தோஷம் உருவாகும். ஒரு சில சாதகமான விஷயமும் ஏற்படுத்துது. அதாவது நம்ம செய்யக்கூடிய செயல் தானுங்க, அதை தான் முதலியே நான் சொல்லிவிட்டேனுங்க, பட்டம் பார்த்து பயிர் செய்யின்ட்டு. நம்ம ஒரு செயல் செய்கிறோம்னா அந்த செயல் செய்கிறதுக்கு நம்மக்கிட்ட காசு இருக்குது, காசு இல்லைன்றது 2வது பட்சம். அந்த செயல் செய்கிறதுக்கான நேரம் இதுவா, சிந்தித்து செயல்படுங்க. அதே மாதிரி படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம்லாம் கிடைக்கும். கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு சிலருக்கு வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இது பிரமாதமான ஒரு நேரமாக இருக்கும். சார் எப்படி சார் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல நேரம்னு சொல்கிறீங்க? ஏங்க, உங்களுடைய ராசியை உங்கள் ராசிநாதன் சொல்லக்கூடிய சனி பகவான் உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்தில் இருந்து உங்கள் ராசிக்கு 4வது பாவகம் சொல்லக்கூடிய சுபஸ்தானத்தை பார்க்கிறார். சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் நமக்கு சித்திரை மாதம் ஒரு 17-18 தேதியில் சுபஸ்தானத்துக்கு வந்துடுவார். அப்போ சுபஸ்தானத்துக்கு போகிற கிரகம் பார்த்திங்கன்னா தொழில் ஸ்தானத்தை பார்ப்பார். கலை சார்ந்த தொழில் அப்படின்னா இது சினிமா துறையில் இருக்கிறவங்க மட்டும் கிடையாது. கணினி துறையில் இருக்கிறவங்க, சலூன் கடை வச்சுருக்கிறவங்க, கலை சார்ந்த பியூட்டி பார்லர், இந்த துறையில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த வருடத்தில் புதுசாக ஒரு தகுதியை கொடுக்க போகுது. நல்ல ஒரு பிளாட்ஃபாரத்தை உருவாக்க போகுதுங்க. அதில் மாற்று கருத்து கிடையாது. அதே மாதிரி கடன் பிரச்சனை நிறையா இருக்குதுங்க, பணப்பிரச்சனை நிறையா இருக்குதுங்க அப்படின்னா இந்த வருடத்தில் சரி செஞ்சுக்கலாம். ஆனால் சரி செஞ்சுக்கலனாலும் பரவாயில்ல சாமி, தப்பில்லை, அதிகப்படுத்திக்காதீங்க.
ஏன்னா 6வது பாவகத்துக்கு வர குரு அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்தில் இருக்கக்கூடிய அந்த சனி வந்து வக்கரம் அடைவார். இந்த நேரத்திலலாம் அதிகப்படியான ஆசைகள் கொடுக்கும். ஆசைனா என்னன்னா, ஏதாவது ஒரு வகையில் சாதிச்சிட மாட்டோமான்ற ஆதங்கத்தில் எடுக்கக்கூடிய முடிவு. கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு எல்லாமே நிதானமாக தான் நடக்குது. சொந்தம் பந்தம், அண்ணன் தம்பி, அக்கா தங்க, மாமா மச்சான், தாய் தகப்பனால் கூட ஒரு சிலர் மேலே வர்றதில்லை. தானாக கையை ஊனி கரணம் போட்டு மேலே வர்றவங்க தான் கும்பராசியில் வந்தவங்க அதிகம். ஏதோ ஒரு வகையில் இந்த விஷயம் செஞ்சால் நம்ம பொண்டாட்டி பிள்ளைங்க நல்லா இருந்துட மாட்டாங்களா, என் பிள்ளைகளை பெரிய லெவலில் படிக்க வச்சிட மாட்டேனா, என் கடன் பிரச்சனையை சரி பண்ணிட மாட்டேனா, இந்த மாதிரி ஒரு ஆதங்கம் கும்பராசியில் இருக்கிறவங்களுக்கு இருக்க தானே செய்யும். அதனால் இந்த சனி வக்கரம் அடையும் பொழுது, குரு அதிசாரத்துக்கு போகும்போது ஏதாவது ஒரு விஷயத்தில் போய் சிக்கிக்காதீங்க. நம்ம முன்னோர்கள், உங்களை மாதிரி பெரியவங்க அற்புதமாக உங்களை மாதிரி முன்னோர்கள் சொல்ல முடியாது, உங்களை மாதிரி பெரியவங்க, சரியா, முன்னோர்கள் சொன்ன வார்த்தையும் உங்களை மாதிரி பெரியவங்க சொன்ன வார்த்தையும் ஒரு வார்த்தை இருக்குது. என்னன்னா, பகலில் பார்த்து பேசணும், நைட்டு அதை கூட பேசக்கூடாது அப்படின்ட்டு. நம்ம கள்ளங்கவடம் இல்லாமல் சூதுவாது இல்லாமல் வேலை செய்கிற இடத்துலையோ இல்லை மற்ற இடத்துலையோ யதார்த்தமாக ஒரு வார்த்தை பேசிட்டோம்னா அதுவே நமக்கு வினையாகி போயிடும், சரியா. அதனால் பேசுகிற வார்த்தை 10 வார்த்தை பேசுகிற இடத்துல 2 வார்த்தை பேசுங்க. அவசியம் இருந்தால் அந்த செயல் செய்யுங்க, அந்த வார்த்தை பேசுங்க. அனாவசியமாக ஒரு வார்த்தை பேசாதீங்க. நம்ம கௌரவம் வேறு எங்கேயும் இல்லைங்க. நம்ம கௌரவம் இருக்கிறது எங்கன்னா நம்ம நாக்கில் நுனியில் தான் இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு சிந்தித்து செயல்படுறது நல்லது. குடும்பத்தில் ஒற்றுமை பிறக்க போகுது, அதில் மாற்று கருத்து இல்லை. நிறைய பேருக்கு மன வாழ்க்கை அமைய போகுது. கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த 7ரை சனி இருந்தது சாமி, இப்போ வந்து பாதச்சனி நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா குரு பார்வை சனி பகவான் மேலே படுது. குரு பார்வைப்பட்ட கோடி புண்ணியம் இல்லவா, ஏன்னா தொழில் ஸ்தானத்தையும் பார்க்கிறார் குரு. அதனால் ஐன சுகஸ்தானம் சொல்லக்கூடிய 12வது பாவகத்தையும் பார்க்கிறாரு. ஒரு சிலருக்கு வந்து மன வாழ்க்கை உருவாகும். கல்யாணம் இல்லாமல் கல்யாணம் நடக்காமல் சிரமப்பட்டுட்டு இருக்கிறேனுங்க, நிறைய கோயில் குளம் போயிட்டு வந்துட்டுனுங்க, பரிகாரங்கள் செஞ்சு போட்டுனுங்க, நல்லது நடக்கலைன்னா கல்யாணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கும், புத்திரபாக்கியத்தில் இருக்கிற தடைகள் எல்லாம் நீங்க போகுது. இதெல்லாம் ஒரு சில பாசிட்டிவான விஷயம், சாதகமான விஷயம். ஒரு சில சங்கடங்கள் இருக்குது, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. பூர்வீகத்திலிருந்து வெளியேறிடுங்க. கும்பராசியில் பிறந்தவங்க பூர்வீகத்திலெல்லாம் பெருசாக ஒன்றும் சாதிக்க முடியாது. நீங்கள் 5 வந்தாலும் நிற்காது, 50 வந்தாலும் நிற்காது. கும்பராசியில் பிறந்தவங்க நீங்கள் பூர்வீகத்தில் இருக்கிறீங்கன்னா நினச்சி பாருங்கள், மாடு பால் கறக்கிறதுக்கும் பக்கத்துலேயே பூனை படுத்துக்கிட்டு குடிக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். அதனால் பூர்வீகத்தில் இருக்கிறீங்கன்னா இடமாற்றங்கள் இந்த நேரத்தில் செஞ்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். யோசனை பண்ணி பண்ணுங்க. போய் தான் ஆகணும்னு நான் சொல்லலை, போனால் நல்லா இருப்பீங்க. 10,000 ரூபாய்க்கு நம்ம என்ன உழைப்பு போடுறோமோ அதே உழைப்பு தான் 1,00,000 ரூபாய்க்கு. 1,00,000 ரூபாய்க்கு என்ன உழைப்பு போடுவோமோ அதே உழைப்பு தான் 1 கோடி ரூபாய்க்கு. எந்த இடத்துல எந்த செயல் செய்கிறன்றது தான் முக்கியம். இது கும்பராசிக்காரங்களுக்கு பெருசாக அதிகமாக சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா கும்பராசியில் பிறந்தவங்க ப்ராட் மைண்டு. அதனால் சிந்தித்து செயல்படுற மாதிரி பூர்வீகத்திலேருந்து வெளியேறினீங்கன்னா நல்லாயிருக்கும், பார்த்துக்கோங்க. அதுபோக வைகாசி மாதம் ஃபஸ்ட்டில் அண்ணன் தம்பிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு, அக்கா தங்கைக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளால் நீங்கும். சகோதர காரகன் சகோதர ஸ்தானாதிபதி ஆட்சி நிலையில் வருவார் வைகாசி மாதம் ஃபஸ்ட்லேயே. இந்த வருடம் பிறந்த 2வது மாதம் வைகாசி மாதம் சொந்த பந்தத்துக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடெல்லாம் நீங்கும். செய்யாத தப்புக்கு செஞ்ச அப்படின்ற பேரெல்லாம் வந்ததுன்னா அதெல்லாம் சரியாகும். ஒரு நிறைவான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு ஆரம்பமாக இருக்கும் வைகாசி மாதம். ஆனி மாதம், ஆடி மாதம், ஆவணி மாதம், அந்த 3 மாதம் சுப விரய செலவுகள் அதிகமாக நடக்கும். விரயம் நடக்க தான் செய்யும். விரயம் நடக்கிறது சுப விரயம் அப்படின்னு மாற்றிக்கோங்க. மருத்துவ செலவுகள் கண்டிப்பாக வருங்க, அதில் மாற்று கருத்து கிடையாது. மருத்துவ செலவுகள் வரும், விரய செலவுகள் வரும். ஆனால் தான் நம்ம ஃபைன் கட்டுற மாதிரி வரும். நம்ம பாதையில் நம்ம போயிட்டுருப்போம், திடீர்னு ஓவர் ஸ்பீடில் போயிட்டுருக்குறீங்க அப்படின்ட்டு நமக்கே தெரியாமல் ஃபைன் போட்டிருப்பாங்க நம்ம வண்டி மேலே. தேவையில்லாத விஷயங்கள் எல்லாமே இந்த தருணத்தில் இந்த நாட்களில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிந்தித்து செயல்படுங்க. நான் மீண்டும் சொல்கிறது அதுதான், சரியா?
அதனால் இப்படியெல்லாம் செலவு கொண்டு போய் விடுறத நீங்கள் சுப விரயமாக ஏதாவது ஒரு 2 சென்டில் இடம் வாங்குறேனுங்க, ஏற்கனவே வீடு இருக்குது, மேலே ஏதாவது ஒரு 2 ரூம் போட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேனுங்க, கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணுறேனுங்க, இதெல்லாம் நல்லதுங்க, தாராளமாக செஞ்சுக்கலாம். இப்படி பண்ணோம்னா அனாந்தா வரக்கூடிய அந்த விரய செலவுகள், மருத்துவ செலவுகள், வெட்டி செலவுகள் இதெல்லாம் கம்மியாகும், பார்த்துக்கோங்க. அதே மாதிரி புரட்டாசி, அப்புசி, கார்த்திகை இந்த 3 மாதம் நமக்கு நிறைவாக இருக்கும். இந்த 3 மாதத்தில் தொழில் நிமித்தமாக நல்லாயிருக்கும். ஏன்னா அப்போல்லாம் குரு பகவான் தனகாரக நம்ம ராசியை பார்ப்பார், அதிசாரத்துக்கு நம்ம ராசியை பார்ப்பார். வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை, வெளிநாட்டில் இருக்கிறவங்க சொந்தமாக மண்ணு மனம் வாங்கிறது, வெளிநாட்டில் இருக்கிறவங்க சொந்தமாக குடியுரிமை வாங்கிறது, இந்த மாதிரியான சூழலெல்லாம் ஏற்படும். இதெல்லாம் எப்போ நடக்க போகுது அப்படின்னா புரட்டாசி மாதம், அப்புசி மாதம், கார்த்திகை மாதம். அப்போ அக்டோபர், நவம்பர், டிசம்பர் வரும். இந்த 3 மாதம் தொழில் நிமித்தமாக நல்லாயிருக்கும். கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு பெரிய நிறுவனத்தில் ஒரு தலைமை பொறுப்பெல்லாம் அந்த நேரத்தில் உருவாகும். சொந்த தொழில் செய்கிறதும் செய்யாததும் உங்கள் சொந்த சௌகரியம், சரியா? ஆனால் வரக்கூடிய தமிழ் வருடமான பராபவ வருடத்தில் கோட்சார ரீதியாக ஏற்படக்கூடிய கிரக அமைப்புகள் நமக்கு அந்த புரட்டாசி, அப்புசி, கார்த்திகை இந்த நாட்களில் ஒரு அற்புதமான ஒரு சூழல் தொழில் நிமித்தமாக உருவாக்கும், பார்த்துக்கோங்க. மார்கழி, தை, மாசி, பங்குனி அந்த 4 மாதம், பின்னுக்கு வரக்கூடிய அந்த 4 மாதம் ஏற்கனவே நமக்கு ஒரு சில சாதகமான பலனோ அல்லது பாதகமான பலனோ ஏற்பட்டிருக்கும். அந்த கடைசி 4 மாதம் ரொம்ப நல்ல விதமாக இருக்கும். அந்த கடைசி 4 மாதத்தில் நிறைய அனுபவமெல்லாம் நமக்கு கிடைச்சிருக்கும், நிறைய அடி வாங்கியிருப்போம். அந்த 4 மாதத்தை சரியான முறையில் பயணிச்சிங்கன்னா, அதாவது சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா சொந்த தொழில் செய்கிறதுக்கான சூழல், பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்களை சரி செஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு, நாம் 4 பேருக்கு வேலை கொடுக்குற மாதிரி இருக்கும். இன்றைக்கி சம்பாதிச்சவங்க, சாதித்தவங்க, பெரிய லெவலில் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்களேன்னு சொல்கிறோம் இல்லையா? எல்லாருக்குமே இந்த பிரபஞ்சம் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துருக்கும் இல்லையா? அந்த மாதிரியான சந்தர்ப்பம் தானுங்க கார்த்திகை மாதம், மார்கழி மாதம், தை மாதம். கார்த்திகை விட்டுடுங்க, கார்த்திகை முன்னுக்கே மார்கழி, தை, மாசி, பங்குனி அந்த 4 மாதத்தில் ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகளை அந்த பிரபஞ்சம் கொடுக்கும். எது எப்படி இருந்தாலும் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய பராபவ வருடம் ஒரு அற்புதமான வருடமாக இருக்க போகுதுன்றதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஐயா, நான் மீண்டும் சொல்கிறது என்னென்னா, இந்த வருடத்தில் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு சந்தர்ப்பம் கொடுக்குது. காலையில் ஒரு 10 மணிக்கு ஓட்டப்பந்தயம் வைக்கிறாங்கன்னா, நாம் அதிகாலை 5 மணிலேருந்து ஓடிக்கிட்டு இருந்தோம்னா ஓட வேண்டிய நேரத்தில் நம்மளால் ஓட முடியாது. அதனால் காலையில் 10 மணிக்கு ஓட்டப்பந்தயம்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தால் போதுமானது இல்லையா? நாள் ஃபுல்லாக பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா, ப்ராக்டிஸே பண்ணிகிட்டு இருந்தோம்னா ஓட வேண்டிய இடத்துல ஓட முடியாது. அதனால் சிந்தித்து செயல்படுங்க. நல்ல விஷயம் 100% நடக்கும், அதில் மாற்றுகிறது கிடையாது, சரியா? இந்த பதிவு கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்குன்ட்டு நான் மனசார நம்புகிறேன். இந்த பதிவு பற்றி உண்டான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் கும்பராசியில் பிறந்தவங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான காளிதாஸ் மணிகண்டன். அதுபோக அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.